மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாகும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இப்போ தலைமுடி உதிர்தல்ல இருந்து கண் எரிச்சல் வரைக்கும் முக்கியமாக இந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்றது மூலாதார சூடு அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மூலாதார சூடு இந்த பிரச்சனைனாலதான் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நிறைய உடல்நல பாதிப்புகள், ஆசனவாய் பகுதியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ ஆனல் ஃபிஷர் அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஆசனவாயில் வெடிப்புகள் ஏற்படுவது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா, அதாவது மூலம் சார்ந்த பிரச்சனைகள் சொல்றோம். சிலருக்கு அந்த இடத்துல, அதாவது ஆசனவாய் பகுதியில growth ஒரு மசில் மாஸ் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ இது பைல்ஸ் மாதிரி இருந்ததுன்னா, அதாவது மூலம் தொடர்பான பிரச்சனையாக இருந்ததுன்னா எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உள் மூலம் மற்றும் வெளி மூலம் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய பைல்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஆனஸ்ல இருந்து ஒரு சின்ன growth மாதிரி வெளியிலேயே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல சிலருக்கு மோஷன் போகக்கூடிய டைம்ல மட்டும் வெளியில வரும், அதுக்கப்புறம் நார்மலா அது உள்ள இருந்துரும். இன்னும் ஒரு சிலருக்கு இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உள்ளுக்குள்ளேயே, அதாவது ஆசனவாய் பகுதியில உள்ளுக்குள்ளேயே நமக்கு என்னன்னா ஒரு growth மாதிரி இருந்து ஒவ்வொரு முறையும் நமக்கு மலம் கழிக்கும் போதோ மோஷன் போகும்போதோ உடல் உஷ்ணம் அதிகமாகும் போதோ அந்த இடத்துல இருந்து நமக்கு ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது சர்ஜரி பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுவை சிகிச்சை மூலம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உடலோட வெப்பம், உடல் சூடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை நம்ம கரெக்டா வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம சரியான அளவுக்கு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான அளவுக்கு உணவு முக்கியம். அதனோட சேர்த்து நம்ம உணவோட அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதை செய்யணும். ஸோ அது செய்யாம திரும்ப பழைய மாதிரியே இருந்தோம்னா 1 வருடமோ 2 வருடமோ கழித்து திரும்பவும் நமக்கு அந்த growth, அதாவது ஆசனவாய் பகுதியில அந்த வளர்ச்சி அப்படின்றது வர ஆரம்பிக்கும். 2 முறை 3 முறை அறுவை சிகிச்சை செஞ்சவங்களும் இருக்காங்க. திரும்ப திரும்ப இது 2 வருடத்துக்கு ஒரு முறை வந்துட்டு தாங்க இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஆசனவாய் பகுதியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா பெரும்பாலும் நம்ம உடல்ல ரத்தம் அப்படின்றதே இல்லாம அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்படுது. ஸோ இந்த ரத்த சோகை பிரச்சனை ஏற்படுச்சு அப்படின்னா உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். எவ்வளவுதான் நம்ம உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவு உடல்ல சரியா அப்சார்ப்ஷன் நடக்காம பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா பைல்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் நிறைய பேருக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஏற்படுது. ஒரு சிலருக்கு எனி டைம் நம்ம மோஷன் போறோமோ இல்லையோ, ஆனா அதுல இருந்து எப்ப பார்த்தாலும் ஒரு திரவம் வந்துகிட்டே இருக்குங்க, சீழ் மாதிரி ஒரு திரவம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சுன்னா எனக்கே தெரியும், கொஞ்சம் ஃப்ளூயிட் வர மாதிரி இருந்து அது கூட சேர்ந்து ரத்தம் கலந்து வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலிய நம்மளால தாங்கவே முடியாது, டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு வலியானது ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம உடல்ல ஆசனவாய் பகுதியில தான் அதிகமான ரத்த ஓட்டம், அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே அங்க ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உடல் உஷ்ணமும் அங்க அதிகமா இருக்கிறதுனால நார்மலா பாடி டெம்பரேச்சரை விட கொஞ்சம் நமக்கு மூலாதார இடத்துல நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி உடல் உஷ்ணம், வெப்பம் தொடர்பான நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு பேசிக்கா நம்ம என்ன பண்ணணும்னா உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு, அதாவது நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் ரொம்ப நிறைய சாப்பிடணும். முடிந்த அளவுக்கு அசைவ உணவுகளை தவிர்த்தணும். அப்படியே அசைவ உணவுகள் எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப காரமா, எண்ணெயில பொரித்த, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பைசியா இருக்கக்கூடிய உணவுகள், ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு மிதமாக நம்ம ரொம்ப காரம் இல்லாத உணவுகளாக எடுத்துட்டு வரணும். ஸோ இதனோட சேர்த்து முக்கியமாக வெண்ணெய், நெய் சார்ந்த மருந்துகளோ இல்ல வெண்ணெய், நெய் நம்ம உணவுல நிறைய சேர்க்கும் போதோ ஆசனவாய் பகுதியில நமக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அந்த சூடு, உடல் சூடு அதிகமாகிறதுனால ஆசனவாய் பகுதியில நமக்கு பிரச்சனைகளும் வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைல்ஸோ இந்த ஃபிஸ்டுலாவோ நமக்கு அதிகமா இருக்க காரணம் என்னன்னா அதிகமான உடல் சூடு தான்.
இந்த உடல் சூடை தணிப்பதற்கான வழிமுறைகள் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல முக்கியமாக நான் சொன்ன ஒரு வார்த்தை வெண்ணெய், நெய் சார்ந்த மருந்துகள் அப்படின்னு. சித்த மருத்துவத்திலையும் இந்த நெய் சார்ந்த மருந்துகளை எடுக்கும் போது ஆசனவாய் பகுதியில எரிச்சல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா அதிமதுர நெய், குமரி நெய் நமக்கு பயன்படுது. ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா இந்த அதிமதுர நெய் அப்படின்னு சொல்றது, அதிமதுரம் நமக்கே தெரியும், நல்ல ஒரு இனிப்பான ஒரு மூலிகை, அதிகமான நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. பல வகையான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள்ல அதிமதுரம் சேருது. சோ இந்த அதிமதுர நெய் காலையிலும் இரவிலும் 10 ml பயன்படுத்தலாம். அடுத்ததாக குமரி நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன். இந்த குமரி நெய்யிலும் அதிமதுரம் சேருது. குமரி நெய் அப்படின்னு சொல்றது கற்றாழை. சோ இந்த கற்றாழையை நம்ம நெய்யாக பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இந்த கற்றாழை சாறு எடுத்து வச்சுக்கணும். இதனுடைய எலுமிச்சை சாறு, கற்றாழை சாருக்கு பாதி அளவு எலுமிச்சை சாறு, அதுல கொஞ்சம் பாதி அளவு அதிமதுரம் பொடி, சீரகம் பொடி, இது எல்லாமே சேர்த்து நெய்யாக காய்ச்சி வீட்டிலேயே கூட ரெடி பண்ணிக்கலாம். சோ நெய்யாக காய்ச்சி அந்த நெய்யை நம்ம பயன்படுத்தணும். சோ காலை இரவு ஒரு 10-15 ml தினம்தோறும் குடிக்கும் போது, குமரி நெய்யை பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் குங்குளிய பற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, இதையுமே இளநீரோட கலந்து சாப்பிடலாம். குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்கு. சோ இதையுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம குடிக்கணும். சோ இந்த குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்ற மருந்து உடல் உஷ்ணத்தை உடனடியாக அது தணிக்கக்கூடியது. வயிறு புண் இருந்தாலோ, நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனை, ஐபிஎஸ் கண்டிஷன், ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய பைல்ஸ், மலச்சிக்கல், இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு குங்குளிய வெண்ணெய் பயன்படுது. சோ அரை ஸ்பூன் அளவுக்கு குங்குளிய வெண்ணெய் எடுத்துட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் அதுல தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடும் போதே ஒரு 5 நாட்கள்லயே நமக்கு நிறையவே டிஃபரன்ஸ் தெரியும். நல்ல முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாஷ் பண்ணும்போது ஒவ்வொரு முறை நம்ம சிறுநீர் கழித்த பிறகு, மலம் கழித்த பிறகு நல்லா வாஷ் பண்ணி கிளியரா வச்சுக்கணும். சோ இதுல பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 2 வேளையாவது திரிஃபலா சூரணம் நல்ல வெது வெதுப்பான தண்ணீர்ல போட்டு கலந்து அந்த தண்ணீர்ல நம்ம வாஷ் பண்ணிட்டு வரணும். சோ இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. இதுலயுமே முக்கியமாக நம்ம நிறைய பேர் அசைவ உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது குணம் ஆகாது. சோ அதற்கு ஏற்ற மாதிரி கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். மணத்தக்காளி கீரை, வெந்தய கீரை, சிறுகீரை, வல்லாரை, இந்த கீரைகளை சாப்பிடும்போது ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். சோ பொதுவாகவே உடல் சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமானது இந்த மூலாதார சூட்டினால் வரக்கூடிய பிரச்சனை. சோ ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய பைல்ஸ், ஃபிஸ்டுலா பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான உணவுகள், சித்த மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.